குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். வணக்கம். 27/6/2026 ஆன இன்று சனிக்கிழமை, ஸ்ரீ பராபவரிடத்திலே ஆணி மாதத்திலே 13ஆம் நாள், உத்தராயண புண்ணிய காலத்திலே கிருஷ்ண ரிது என்கிற முதுவேனர் காலத்திலே மிதுன மாதத்திலே சுக்லபக்ஷம் என்கிற வளர்வரையிலே துவாதசி திதி 12:32 வரைக்கும் இருக்கும் காலையில். பின்பு திரையோதசி திதி. இன்றைக்கி நாள் முழுக்க அனுஷ நட்சத்திரம். சந்திரன் சனி பகவானின் சாரத்திலே விருச்சிக ராசியில் இருப்பார். இன்றைக்கி பிரதோஷம். இந்த திரையோதசினாலே பிரதோஷம், சித்த யோகம் கூடிய நாள். சாயங்கால வேளையில் இன்றைக்கி பிரதோஷநாதரான சிவபெருமானை வணங்குவது ரொம்ப நல்லது. நல்லெண்ணெய் வாங்கிட்டு அந்த நந்தியம்பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் அபிஷேகத்தை கொடுத்து ஆராதனைகளை பார்ப்பது ரொம்ப நல்லது. பலவிதமான தோஷங்களை நீக்குவது பிரதோஷத்தின் தன்மைன்னு சொல்லுவோம். அதில் சனிக்கிழமை பிரதோஷம், சிரவார பிரதோஷம் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லுவோம். அதனால் இன்றைக்கி மனதிலே எந்த விதமான குறைகள் இருந்தாலும் அதைகளை நிறைவாக மாற்றி குறைகளை களைந்து ஆற்றல் மிக்க செய்வதற்கு சிவபெருமானை வழிபடுவது நல்லது. அனுஷ நட்சத்திரமும் இன்னைக்கு கூடுதல். ஏன்னா சனியோட சனி சேர்றதுன்ற மாதிரி ஆகிடும். அப்போ சனியுடைய தன்மையில் அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால வெளிப்படையான பேச்சக்கூடிய, நட்புடன் பழகக்கூடிய, தெய்வ நம்பிக்கை கொடுக்கக்கூடிய, பெற்றோர்கள் மேலே பாசம் கொள்ளக்கூடிய நட்சத்திரத்தன்மை இந்த அனுஷத்தில் உண்டு. அப்போ எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். இந்த நாள் ரொம்ப முக்கியமான நாள். இந்த நாளிலே நல்ல நேரம் காலையில் 7:45 8:45, சாயங்காலம் 4:15 5:15, 9:10 ராகு காலம், 1:30 யமகண்டம், 6:07 குளிகை நேரம். சூலம் கிழக்கு, தயிர் பரிகாரம். மிதுன லக்னத்திலே சூரியன் 3 நாழிகையும் 17 வினாழியும் இருக்கக்கூடிய இந்த நாளிலே 5:55 சூரியன் உதய நேரம். சந்திராஷ்டமம் அஸ்வினி பரணி நட்சத்திரமான மேஷராசிக்கு உண்டு. புதனும் சூரியனும் மிதுன ராசியிலே புதன் ஆட்சியிலே, சுக்கிரனும் குருவும் கடகராசியிலே குரு உச்சத்திலே, கேதுவும் சிம்மத்திலே, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி, ரிஷபத்தில் செவ்வாய், அனுஷம் என்கிற விருச்சிகத்தில் சந்திரன். இன்று கோச்சாரம் இன்றைய அமைகிற இன்றைய நாளின் ஒரு ராசிக்கும் பலன் பார்க்கிறோம். வணக்கம் மேஷராசி நண்பர்களே. சந்திராஷ்டம் எஃபெக்ட் இருக்கக்கூடிய இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டியது மற்றவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுதல். அதுவும் இன்றைக்கி ஸ்திர வாரத்திலே, பிரதோஷ நாளிலே, அனுஷ நட்சத்திரத்திலே நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் இயன்ற தான தர்மங்களை செய்வதனாலே, வெளிப்படையாக செய்யக்கூடிய இந்த விஷயத்தினாலே, நட்புடன் பழகக்கூடிய எண்ணத்தினாலே உங்கள் வாழ்க்கையிலே பலவிதமான மாற்றங்களை நீங்கள் காணலாம். அதனால் இன்றைக்கி நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. சுவாமி கோவிலுக்கு சென்று சிவனை எப்படி வழிபடுறதுக்கு பக்தியோடு இருக்கிறோமோ அந்த பக்தி ஸ்ரத்தையோடு இந்த தான தர்மங்களை செய்யுங்கள். 8 7 அதிர்ஷ்ட எண். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே. இன்றைக்கு உங்கள் ராசியின் 7ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கிறார். அனுஷ நட்சத்திரத்திலே ராசிநாதனே பார்க்கிறார். ராசியினுடைய விருச்சிக ராசியினுடைய அதிபதி. அப்போது எப்படி இருக்கு? கூடுதல் சிறப்பு. மனசில் நிம்மதி. எதுவுமே நம்ம பண்ணிட்டோம், இனிமேல் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, சுவாமி அனுகிரகத்தில் எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை வளர்த்து கொண்டு, தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படிங்கிற வார்த்தையில் அழுத்தமாக மனதை வைத்து நீங்கள் செய்யக்கூடிய தெய்வ நம்பிக்கை விஷயமாக இன்றைக்கு இந்த பிரதோஷத்தில் சிவனை வழிபட உங்களுடைய வாழ்க்கையிலே மேன்மை பெருகும். 4 6 அதிர்ஷ்ட எண். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுனம் ராசி நண்பர்களே. ஆட்சி பெற்ற புதனை கொண்ட இன்றி சத்ருஸ்தானத்திலே இருக்கக்கூடிய 2ஆம் அதிபதி
உங்களுக்கு அனுகூலமான பலனை தர காத்திருக்கிறார். சனி பகவானின் இந்த சாரத்திலே சந்திரன் அமர்வதனாலே உங்களுக்கு தொழிலிலே நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடியதாகவும் புதிய வேலை வாய்ப்புக்கான வழிகளையும் இன்னைக்கு காட்டுவார். பல புதிய கதவுகள் திறப்பதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கு. மனம் ரொம்ப நிறைவாகவும் வெளிப்படையாக பேசக்கூடிய தன்மையும் பெற்றிருக்கிறதுனாலே நட்பு உறவுகள் நிறைய விரிவடைவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கும். இன்றைக்கு உங்களுக்கு இந்த சனி பிரதோஷம் ஒரு வரப்பிரசாதம். அதை அழகாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். 6-5 அதிர்ஷ்ட எண். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடக ராசி நண்பர்களே. உழைப்பே உயர்வுக்கு காரணம் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நிறைய இருக்கும். உங்கள் ராசியிலிருந்து குருவின் பார்வையானது சந்திரன் மேலே விழுந்து கொண்டிருக்கிற இந்த நாளிலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே தைரியமாக காரியங்கள் பண்ணுவதற்கான வாய்ப்புகளை செவ்வாய் ஏற்படுத்த, அதனால் வரக்கூடிய பலன்களை நீங்கள் பழங்களாக பறிக்கக்கூடிய நாள் இன்று. மாத கடைசி சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றங்கள் ஏதாவது எதிர்பார்த்திருந்தீங்கன்னா அதற்கான வாய்ப்புகளை இன்றைக்கு நீங்கள் எதிர்நோக்கலாம். 2-7 என்ற அதிர்ஷ்ட எண்ணுடன் சிவனை வழிபடுவதனால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறந்ததாக அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மம் ராசி நண்பர்களே. இன்னைக்கு கொஞ்சம் சந்தோஷமான நாள். உங்களுடைய ராசியின் சுகஸ்தானத்திலே சந்திரன் இருக்கிறார். குருவினால பார்க்கிறார். பண குழந்தைகள் விஷயத்திலே வரவு, சௌக்கியமான செலவுகள், குடும்பத்திலே சுப நிகழ்வுகள், ஸ்திரமான தன்மைகளிலே நிறைய வளர்ச்சிகள், இப்படி நல்ல அடுத்தடுத்த ஸ்டேஜஸில் வளரக்கூடிய நல்ல நாள் இன்று. பெற்றோர்களிடம் அதிகப்படியான பாசங்களை காட்டுவதற்கான வாய்ப்புகளை இன்றைக்கு கொடுப்பீங்க. மூத்த சகோதரர்கள் உதவி செய்வதற்கான கடன் மீட்டுவதற்கான நாள் இன்று. 3-7 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னி ராசி நண்பர்களே. முயற்சி ஸ்தானத்திலே லாபத்துக்குரியவர் அமர்ந்தாலே வெற்றி. அப்படி இன்றைய நாள் அமைந்திருப்பதனாலே உங்களை பிடிக்க முடியாது. அவ்வளவுதான் நல்லா இருக்கீங்க. அதுவும் திரையோதசி திதியிலே ஸ்திரவாரத்திலே சனிப்பிரதோஷமான இந்த நாளிலே சிவபெருமானின் வழிபாட்டினாலே காலையிலே என்ன பண்ணுங்க, கொஞ்சம் சிவனுடைய பாடல்கள், ருத்ரஞ்சமகம் போன்ற சமஸ்கிருத ஸ்லோகங்களோ இல்லது பாடல்களோ நீங்கள் ஒலிக்க வைத்து கொண்டு நீங்கள் இந்த நாள் ஆரம்பிங்க. சாயங்கால வேளையில் அவசியம் சிவனின் பாதத்துக்கு போயிடுங்க. சிவபுராணங்களை பாடுங்கள். சிவனுக்கான அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து அவருடன் நீங்கள் இன்றைக்கி நல்ல சந்தோஷமாக, இதெல்லாம் எப்படின்னா விதைக்கிற மாதிரி நல்லா அப்படியே வளர்த்து ஒரு நல்ல பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு காடாக மாறி நிற்கும். இந்த மாதிரி நல்ல காரியங்கள், தெய்வ பக்தியுடன் செய்யக்கூடிய, தெய்வ நம்பிக்கையுடன் செய்யக்கூடிய காரியங்கள் வளர்ச்சியைத்தான் தரும். கவலைப்பட வேண்டாம். அதனால் 7-2 அதிர்ஷ்ட எண். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே. மனோகாரகன் 2ஆம் இடத்திலே அமர்கிறார் நீச்சத்தன்மை கொண்டு. அனுஷம் அப்படிங்கிற இடத்துல இருந்தாலும் சனியுடைய சாரம் பெற்றிருந்தாலும் குழப்பத்தை நிறைய கொடுப்பார். மனதிலே குழந்தை, குடும்பம் மற்ற தொழில் விஷயங்களிலே நிறைய புதிய முயற்சிகள் இல்லாமல் போனதனால் வரக்கூடிய குழப்பங்கள், கலத்திரத்தின் மூலியமாக சில சண்டை சச்சரவினால் வரக்கூடிய ஒரு கிளஸ்டர்ஸ், இதெல்லாம் இன்றைக்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் வெளிப்படையாக பேசி நட்பாக எல்லாத்தையும் அணுகினீங்கன்னா மாற்றங்கள் உண்டு. அப்பா அம்மா கிட்ட இருக்கக்கூடிய பாசம் போலே வெளிப்பாசங்களையும் கொண்டு வாருங்கள். அப்போ இன்றைக்கி கொஞ்சம் அதனால் நன்மையும் உண்டு. இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் முக்கியமான காரியமாக இந்த ஆட்டிடியூட் ப்ராப்ளத்தை சரி பண்ணுங்கள். 7-8 அதிர்ஷ்ட எண். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. ராசியின் உள்ளே சந்திர பகவான்
நீச்சத்தன்மையை பெற்றுக்கொண்டு அமர குருவினால் பார்க்கப்படுகிறார். பஞ்சமஸ்தானத்திலே இருக்கக்கூடிய சனி பகவானின் சாரத்திலே தான் இந்த அனுஷ நட்சத்திரம் இருக்கிறது. உங்கள் ராசியின் 3, 4ஆம் இடத்துக்குரியவர். முயற்சி ஸ்தானத்துக்கும் சுகஸ்தானத்துக்குரியவரானவர் இந்த சந்திரன். பூர்வ புண்ணியத்திலே இருக்கக்கூடியவர் சந்திரன். அதனாலே இன்னைக்கு ஆதாயம் உண்டு. சிவனை சிந்தனையில் நிறுத்தி இன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய வழிபாட்டினால் இந்த ஆதாயம் அதிகப்படியான லாபத்தை பெற்றுத்தரும். எப்போவுமே மனதில் சிவசிந்தனை, சிவ நிந்தனை இல்லாமல் செய்வதல் அப்படிங்கிற சொன்ன நம்பிக்கையோடு செய்யணும். பிரதோஷ காலம், அதுவும் சனி பிரதோஷ காலத்தில் சிவனை நம்பி நீங்கள் எந்த காரியம் செஞ்சீங்கனாலும் பல மடங்கு உங்களுக்கு ரிட்டர்ன் உண்டு. அதனால் இந்த நாள் இனிய நாள். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. 12ஆம் இடத்துக்கு அஷ்டமத்துக்காரர் மறைகிறார். மறைந்தால் தனம். அங்கே உங்கள் ராசிநாதனான குருவினால் பார்க்கப்படுகிறார். அப்போ மல்டிஃபோல்ட பெனிஃபிட். அதில் 4ஆம் இடத்துக்காரரான சந்திரன் சனி பகவான் அங்கேயே உட்கார்ந்துருக்கிறார். 4ல் சனி, அவருடைய சாரத்தில் தான் இன்னைக்கு அனுஷத்தில் தான் சந்திரன். அதனால் சுகங்கள் உண்டு. கஷ்டப்பட்டாலும் சொல்லுவோம், வெயிலில் போயிட்டே இருக்கும்போது ஒரு மரத்தினுடைய நிழலில் போய் நிற்கும் போது அப்பா எவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குன்னு ஒரு ஃபீல் வரும் இல்லையா? அந்த மாதிரி எவ்வளவோ கஷ்டப்பட்ட உங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் ஆறுதல் கொடுக்கக்கூடியதாக அமையும். இந்த ஆறுதலை நிரந்தரப்படுத்தி கொள்வதற்கு தான் இந்த சனி பிரதோஷத்தின் வழிபாடு. அதனால் சாயங்காலம் அவசியம் அபிஷேக ஆராதனை பொருட்களை கொடுத்து சிவனை வழிபட்டு வரும்போது அந்த தெய்வ நம்பிக்கையினால் உங்களுக்கு வெற்றி உண்டாகக்கூடிய நாள் இன்று. வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. உங்கள் ராசியின் 3ஆம் இடத்திலே சந்திர பகவானுடைய சாரம் கொண்டு இன்னைக்கு விருச்சிக ராசியிலே அனுஷ நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்கிறார். சனியின் சாரம் அப்படின்னாலே நன்மையை கொடுக்கும். அப்போ 3, 11 அப்படிங்கிற தொடர்பு வெற்றியை கொடுக்கும். குருவின் பார்வை நன்மையை பல மடங்காக்கி தரும். இந்த நாளிலே இந்த மரக்கன்றுகளை நட்டு நீங்கள் வழிபாடு செய்வதும் சிவனுக்கான இந்த ருத்ர சமகங்களை கேட்டும் நாளை துவங்குவதும் வெற்றியை தரும். 2, 3 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பம் ராசி நண்பர்களே. ராசியின் 6ஆம் இடத்துக்காரரான சந்திர பகவான் தொழில் ஸ்தானத்திலே நீச்சம் பெறுவது, குருவினால் பார்க்கப்படுவது பல புதிய மனநிலைகளை மாற்றும். அந்த 6ஆம் இடம் அப்படிங்கிறது மைண்ட் செட்டை கொஞ்சம் மாற்றி விடும். சரியாக பண்ணுறோமான்ற செக் சில இடத்துல பயத்தையும் கொடுக்கும். பூட்டை ஒரு வாட்டி பூட்டிட்டு இழுத்து பார்த்தா சரிங்களா, இழுத்து பார்த்துக்கிட்டே இருந்தால் பயம்னு அர்த்தம் இல்லைங்களா? அப்படி திருப்பி ரீசெக் பண்ண சொல்லி சூழ்நிலை கொடுக்கறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இன்றைக்கி அனுஷ நட்சத்திரம் அப்படிங்கிறது நாம் ஸ்திரவாரம் ஆனாலும் அன்றைய நாளே திரையோதசி வருவதனால சிவனை வழிபடுவது ரொம்ப நல்லது. மனதிலே பயங்கள் விலகும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனம் ராசி நண்பர்களே. பஞ்சமஸ்தானத்துக்குரிய சந்திர பகவான் இன்றைக்கு 9ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறார். விஷ்ணு ஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போ இன்றைக்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலுடன் கூடிய நல்ல விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். அப்போ இன்றைக்கி நிறைய நட்பு வட்டாரத்தை இன்க்ரீஸ் பண்ணலாம். புதிய நட்புகள் யாருன்னா பார்க்கணும், இன்டர்வியூ போகணும், அவங்களோட பிஸ்னஸ் ரிலேட்டடாக எதாவது பேசிட்டு வரணும், நிறைய இன்றைக்கி தாராளமாக பண்ணலாம். ஸ்திரவாரம்னாலே நிலைத்து நிற்கக்கூடியதுன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட நாளிலே இந்த சனியுடைய சாரத்திலேயே இன்றைக்கி அனுஷ நட்சத்திரத்திலே இருக்க கடனை அடைக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பண்ணால் ரொம்ப நல்ல விசேஷமான நாள். கடன் அடைச்சிங்கன்னா கடன் கடகடன் அடைஞ்சிடும். மைத்திரிய முகூர்த்தம்னு பேர். அப்படி நல்ல விஷயங்கள்லாம் எனக்கு இருக்குது. அதனால் இன்றைக்கி சூப்பர் டே. சிவனை வழிபட்டு நல்ல காரியங்களை நிறைய செய்யுங்க. நன்மையாக அமையும். வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.